நம் பட்சத்தில் நின்று நமக்கு துணை செய்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் சங்கீதம் 3:7. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். துதிக்க ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கர்த்தரிடத்தில் பயபக்தியும் விசுவாசமும் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, தேவன் தாமே நம்முடைய வாழ்வில் எழுந்தருளி நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்க வேண்டும் என்றும், நம்முடைய எல்லைகளிலே பரிசுத்தத்தையும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் சுகத்தையும் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்களில் கர்த்தரே நமக்கு துணை நின்று நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றும், நாம் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள இருக்கிற தடைகளை நீக்கி போட வேண்டும் என்றும் இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் மீது அளவில்லாமல் அன்பு கூறுகிறபடியாலும், நம் மீது கிருபையை பொழிகின்றபடியாலும் நமக்கு துணை நின்று பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்மை தேற்றி ஆற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியாலும், அவர் சொன்னபடியே எல்லா நேரத்திலும் நமக்கு துணையாய் நின்று நம்மை காத்து ரட்சித்து வருகின்றபடியாலும் அவரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.